கரூர் தாவேகா பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 2 சிறுமிகளுக்கு அவர்கள் படித்த ரெட்டிப்பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. ரெட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த பெருமாள் செல்வராணி தம்பதியரின் மகள்களான பழனியம்மாள், கோகிலா ஆகிய இருவரும் கடந்த 27ஆம் தேதி விஜயை காண சென்றபோது பரப்புரை நெரிசலில் சிக்கி உயிரிழந்தனர். அச்சகோதரிகளுக்கு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் சக சிறுவர் சிறுமியர் அஞ்சலி செலுத்தினர். கரூர் கூட்ட நெரிசலுக்கு பாதுகாப்பு குறைபாடே காரணம் என்ற குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ள மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன், இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது என்பது அனைவருக்கும் தெரியும் என கூறியுள்ளார். கரூரில் ஏற்பட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்தை கமல்ஹாசன் பார்வையிட்டார். பின்னர் குழந்தை துரு விஷ்ணு உள்ளிட்ட உயிரிழந்த 3 வீடுகளுக்கு சென்று ஆறுதல் தெரிவித்தார். அவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கினார். விஜய்க்கு தங்கள் அறிவுரை என்ன என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அதனை நீதிமன்றம் சொல்லும் என கமல் பதிலளித்தார். பாதுகாப்பு குறைபாடு காரணம் தான் சொல்றாங்களா சார்? எல்லா எதிர்கட்சிகளுமே பாதுகாப்பு குறைபாடு காரணம் தான் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை எப்படி சார் பாக்குறீங்க? யார் வைக்கிறாங்கிறத நீங்க பாக்கணுங்க. நம்ம நடுநிலையா நின்று பார்த்தோம்னா, நான் பார்ட்டியே சென்ட்ரிஸ்ட் தவிர நான் ஒரு தமிழ்நாட்டின் குடிமகன். அப்படி பார்க்கும்போது என்ன நடந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதுல சைடு எடுக்காதீங்க. அப்படி சைடு எடுக்கிறதா இருந்தா மக்கள் சைடு எடுங்க. உங்களோட அட்வைஸ் என்ன சார்? யாருக்கு? விஜய் அவர்களுக்கு. அது கோர்ட்ல சொல்லுவாங்க. திருநெல்வேலியில் பாமக தலைவர் அன்புமணியின் பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. அதே சமயம் பொதுக்கூட்டத்திற்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உரிமை மீட்க தமிழகம் காக்க என்ற முழக்கத்துடன் பாமக தலைவர் அன்புமணி திருநெல்வேலியில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். கரூர் துயரத்திற்கு பின்பு நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அன்புமணியின் பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் பொதுக்கூட்டத்திற்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி பாளையங்கோட்டை தெற்கு பஜாரில் போக்குவரத்து மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறின்றி கூட்டத்தை நடத்த 10 நிபந்தனைகளையும் காவல்துறை விதித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய வழக்கை டெல்லிக்கு மாற்றலாமா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. செந்தில் பாலாஜி மீதான பண மோசடி வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் செந்தில் பாலாஜி வழக்கின் விசாரணையை டெல்லிக்கு ஏன் மாற்றக்கூடாது என கேள்வி எழுப்பினர். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த செந்தில் பாலாஜி தரப்பினர், இதனால் வழக்கின் சாட்சியங்கள் வந்து செல்வதற்கு சிக்கல் ஏற்படும் என்றும் வழக்கை தமிழகத்தில் நடத்த வேண்டும் என்றும் கூறினர். ஆனால் மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் தமிழகத்திற்கு அருகில் இருக்கும் பெங்களூருவுக்கு மாற்றலாமே என வாதாடினர். இதனையடுத்து நீதிபதிகள் அனைத்து மனுதாரர்களும் 2 வாரத்தில் பதிலளிக்குமாறு நோட்டீஸ் பிறப்பித்து வழக்கை ஒத்திவைத்தனர். அப்பா ஒரு நடிகராக உள்ளார் என்பதை நினைக்காமல் தன் மகன் சிலம்பரசன் ரசிகன் என்று கூறுவதாக நடிகர் விஜய் சேதுபதி தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசிய அவர், தனது மகன் சூர்யா சேதுபதி சிலம்பரசனின் ரசிகன் என்று கூறுவதாக தெரிவித்துள்ளார். வீட்டிலேயே ஒரு நடிகர் இருக்கிறார் என்ற மரியாதை கூட தனக்கு இல்லை என விஜய் சேதுபதி நகைச்சுவையாக கூறினார். கேரளாவில் பெயிண்ட் கடையில் வேலை செய்யும் சரத் நாயர் என்ற ஏழை தொழிலாளிக்கு லாட்டரியில் 25 கோடி ரூபாய் பரிசு விழுந்துள்ளது. ஓணம் பண்டிகையை ஒட்டி 25 கோடி ரூபாய் பம்பர் பரிசோடு லாட்டரியை கேரள அரசு வெளியிட்டிருந்தது. அதில் ஆழப்புழை பகுதியைச் சேர்ந்தவருக்கு அதிர்ஷ்டம் அடித்துள்ளது. தான் அரிதாகவே லாட்டரி சீட்டு வாங்கும் பழக்கம் உடையவன் என்றும் இப்போதுதான் முதல் முறையாக பம்பர் லாட்டரி வாங்கியிருப்பதாகவும் அதில் பரிசு கிடைத்துவிட்டதாகவும் சரத் நாயர் தெரிவித்தார். 25 கோடியை என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று தெரிவித்த அவர், தொடர்ந்து பெயிண்ட் கடையில் வேலை செய்யப் போவதாகவும் கூறியுள்ளார். அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ மாகாணத்தில் 53வது சர்வதேச பலூன் திருவிழா தொடங்கியுள்ளது. ஆல்பிக்யூ நகரில் நடைபெற்று வரும் இந்த பலூன் திருவிழாவில் எண்ணற்ற பலூன்கள் வானை அலங்கரித்தன. 9 நாட்கள் நடைபெற இருக்கும் இந்த திருவிழாவில் 500க்கும் மேற்பட்ட ஹாட் ஏர் பலூன்கள் இடம்பெற உள்ளன. கடந்த 1972ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் இந்த பலூன் திருவிழா உலகின் மிகப்பெரிய பலூன் திருவிழாவாக அறியப்படுகிறது. சென்னை வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒரு அங்கம் ரயில் பயணம். அன்றாடம் வேலைக்கு செல்லும் போது நேர நெருக்கடியில் பரபரப்பான மனநிலையில் பயணிப்பவர்கள் மத்தியிலும் கிடைக்கும் கொஞ்ச நேரத்தை தங்களுக்கான நேரமாக மாற்றிக்கொள்வோரும் இருக்கத்தான் செய்கின்றனர். அப்படியான பயணக்குழு ஒன்றின் பாட்டு கச்சேரி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.
குஜராத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்காகவே கர்பா நடன நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அம்மாநிலத்தின் கலாச்சார அடையாளமாக போற்றப்படும் கர்பா நடனம் நவராத்திரி வழிபாட்டின் முக்கிய அம்சமாக இடம்பெறுகிறது. வதோதரா நகரில் நவராத்திரியின் 9 நாட்களும் பொதுமக்கள் திரண்டு கர்பா நடனமாடுவர். இதன் தொடர்ச்சியாக கர்பா நடனத்தின் மீது ஆர்வம் கொண்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு நாள் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. திவ்யங்கர் கர்பா என்ற பெயரில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு கர்பா நடனமாடினர். $1 லட்சம் மதிப்பு கொண்ட கொலம்பியா பல்கலைக்கழக ஸ்காலர்ஷிப் பெற்ற இந்திய இளைஞருக்கு அமெரிக்க அரசு விசாவை நிராகரித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 27 வயதான கௌசிக் ராஜ் என்ற இளைஞருக்கு கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் எதிரியல் துறையில் கல்வி கற்க $1 லட்சம் ஸ்காலர்ஷிப் வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதனிடையே தனது விசாவை அமெரிக்க அரசு நிராகரித்திருப்பதாக கௌசிக் தெரிவித்துள்ளார். இந்திய அரசாங்கத்தின் போதுமான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று அமெரிக்க அரசு கூறியிருப்பதாகவும், ஆனால் உண்மையான காரணம் தனது சமூக ஊடக செயல்பாடுகளை கண்காணித்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம் என்றும் கௌசிக் ராஜ் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வெளியுறவுக் கொள்கைகளை கௌசிக் ராஜ் சமூக வலைதளங்களில் விமர்சித்து வந்தது குறிப்பிடத்தக்கது. ஆழ்கடலில் வாழும் உலகின் மிக நீண்ட எலும்பு மீன்களில் ஒன்றான டூம்ஸ்டே ஃபிஷ் எனப்படும் ஓர்ஃபிஷ் ராமேஸ்வரம் அருகே மீனவரின் வலையில் சிக்கியது. பாம்பனில் மன்னார் வளைகுடா கடற்பகுதியில் மீனவரின் வலையில் சுமார் 5 அடி நீளமான டூம்ஸ்டே ஃபிஷ் சிக்கியது. இந்த வகை மீன்கள் கடலின் ஆழமான பகுதியில், அதாவது 200 முதல் 1000 மீட்டர் ஆழத்தில் வாழக்கூடியவை. இந்த டூம்ஸ்டே வகை மீன்கள் கரை ஒதுங்குவது நிலநடுக்கம் அல்லது சுனாமியின் எச்சரிக்கை என ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் நீண்ட காலமாக நம்பப்படுகிறது. ஆனால் இது தொடர்பான அறிவியல் ரீதியான ஆதாரம் எதுவும் இல்லை. காயமடைந்தாலோ இறக்கும் நிலையில் இருந்தாலோ இந்த மீன்கள் கடற்பரப்பின் மேலே வரும் என மீன்வளத்துறையினர் தெரிவிக்கின்றனர். இலங்கையில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த 19வது கொழும்பு மாரத்தான் போட்டியில் 29 நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்றனர். இலங்கையின் சுற்றுலாவை மேம்படுத்தும் நோக்கில் பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டபத்துக்கு முன்பாக ஞாயிறன்று மாரத்தான் போட்டிகள் நடந்தன. 29 நாடுகளின் 2000த்திற்கும் மேற்பட்ட தடகள வீரர்கள் பங்கேற்ற போட்டியில் ஆண்களுக்கான மாரத்தானில் கென்யாவின் இன்சியா முக்தோனி 25 நிமிடங்கள் 35 நொடிகளில் உரிய தூரத்தை கடந்து சாம்பியன் ஆனார். பெண்கள் மாரத்தானில் கென்யாவின் கரோலின் வென்றார். காஷ்மீரை தொடர்ந்து ஹிமாச்சல பிரதேசத்திலும் பனிப்பொழிவு சீசன் தொடங்கியுள்ளது. ரோக்தங் பாஸ் உள்ளிட்ட உயரமான பகுதிகளில் பனி மூட தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக வெப்பநிலையும் வெகுவாக குறைந்துள்ளது. சாலைகளில் பனி படர்ந்திருப்பதால் பல பகுதிகளில் போக்குவரத்து தற்காலிக தடைபட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் வர வேண்டாம் என மாநில அரசு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. காஷ்மீரில் பள்ளத்தாக்கு பகுதிகளில் பனிப்பொழிவும் சமவெளி பகுதிகளில் மழையும் பெய்வது என அங்கு வித்தியாசமான வானிலை சூழல் நிலவுகிறது. அங்குள்ள அனந்தநாக் மாவட்டத்தின் சிந்தன் டாப், குல்மார்க்கில் உள்ள அப்பவாட், சோஜிலா கணவாய், குப்வாராவில் உள்ள பங்கூஸ், குரேஸ் பள்ளத்தாக்கில் உள்ள ராஸ்தான் கணவாய் உள்ளிட்ட உயரமான மலைப்பகுதிகளில் பனிப்பொழிவு தொடங்கியுள்ளது. ஸ்ரீநகர் உட்பட காஷ்மீரின் சமவெளி பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்தது. இதனால் பள்ளத்தாக்கு பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை திடீரென குறைந்தது. கோடை வெப்பத்தை குறைத்து உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க பாரம்பரிய உணவுகளில் தயிர் சாதம் சிறந்தது என்று மிக எளிதில் செய்யக்கூடிய தயிர் சாதத்தில் ஏராளமான நன்மைகள் இருப்பதாகவும் பிரபல சமையல் கலைஞரும் எழுத்தாளருமான அமெரிக்க மாடலுமான பத்மா லட்சுமி தன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். சுகாதார நிபுணர்களின் கூற்றுப்படி தயிர் சாதத்தில் உள்ள புரோபயாட்டிக் சத்துக்கள் செரிமானத்தை மேம்படுத்துவதோடு உடல் சூட்டை குறைக்க உதவுகிறது. மேலும் இது குடல் ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் ஊட்டச்சத்து உறிஞ்சுதலை அதிகரிக்க செய்யும் வைட்டமின் B12, கால்சியம் மற்றும் புரதம் நிறைந்த சமச்சீர் உணவாகும். தமிழ்நாட்டில் பால் பொருட்களின் சந்தை மதிப்பு கடந்த ஆண்டில் 1,38,70 கோடி ரூபாயாக உயர்ந்திருப்பதாக ஆய்வு நிறுவனமான IMRC தெரிவித்துள்ளது. அடுத்து வரும் 8 ஆண்டுகளில் பால் பொருட்களின் சந்தை மதிப்பு ஆண்டுக்கு 12% வளர்ச்சி காணும் என்றும் கூறியுள்ளது. 2020ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் சுமார் 87 லட்சம் டன்கள் அளவுக்கு பால் உற்பத்தி செய்யப்பட்ட நிலையில் 2024ஆம் ஆண்டில் 1,80 லட்சம் டன்களாக உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆவின், ஹட்சன், மில்க் மிஸ்ட் ஆகிய நிறுவனங்கள் இத்துறையில் மேலும் வர்த்தகத்தை விரிவாக்கம் செய்து வருவதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு கச்சா எண்ணெயை விநியோகம் செய்வதில் ரஷ்யா முதலிடத்திலேயே தொடர்கிறது.
செப்டம்பரில் இந்தியா தினசரி 47 லட்சம் பேரல்களை கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்த நிலையில் இதில் ரஷ்யாவிடமிருந்து 16 லட்சம் பேரல்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருப்பதாக கெப்லர் நிறுவனத்தின் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. அமெரிக்காவின் அழுத்தம் இருந்த போதிலும் மலிவு விலை கச்சா எண்ணெயை வாங்க இந்தியா ரஷ்யாவை சார்ந்திருப்பது தொடர்கிறது என்றும் மொத்த எண்ணெய் இறக்குமதியில் 34% ரஷ்யாவிடமிருந்து பெறப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இமயமலைக்கு ஆன்மீக பயணம் சென்றுள்ள ரஜினிகாந்த் அங்கு உற்சாகமாக எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடு கொண்ட ரஜினிகாந்த் ஆண்டுதோறும் இமயமலைக்கு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். வேட்டையன் படம் முடிந்த பின்பு கடந்த ஆண்டு அக்டோபரில் இமயமலை சென்ற ரஜினிகாந்த் கூலி படம் முடிந்த பின்னர் இமயமலை செல்ல திட்டமிட்டார். ஆனால் அந்த நேரத்தில் அங்கு பருவநிலை சரியில்லாததால் ரஜினிகாந்த் பயணத்தை தவிர்த்தார். இந்நிலையில் இமயமலைக்கு சென்றுள்ள ரஜினி ரிஷிகேஷ் ஆசிரமத்தில் தங்கியிருந்து பத்ரிநாத் செல்கிறார். பாபா கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு ரஜினிகாந்த் சென்னை திரும்ப உள்ளார். இந்தியாவின் முக்கிய மின்சார ஸ்கூட்டர் தயாரிப்பு நிறுவனமான ஏத்தர் எனர்ஜி தமிழ்நாட்டில் உள்ள தனது ஓசூர் ஆலையில் 5 லட்சம் ஸ்கூட்டரை தயாரித்து சாதனை படைத்துள்ளது. சமீபத்தில் அறிமுகமான ஏத்தர் ரிஸ்டா மாடலே இந்த மைல்கல் யூனிட் ஆகும். தேவையை பூர்த்தி செய்ய ஓசூர் ஆலையோடு கூடுதலாக மகாராஷ்டிராவின் பிட்கின் பகுதியில் 3வது ஆலையை ஏத்தர் அமைத்து வருகிறது. இந்த புதிய ஆலை செயல்பட தொடங்கினால் ஏத்தரின் மொத்த ஆண்டு உற்பத்தி திறன் 14.2 லட்சம் ஸ்கூட்டர்களாக உயரும் என்பது குறிப்பிடத்தக்கது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் மீது காலணி வீச முயன்ற சம்பவத்தை காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி கடுமையாக கண்டித்துள்ளார். இது நீதிபதி கவாய் மீதான தாக்குதல் மட்டுமல்ல, நமது அரசியலமைப்பின் மீதே தொடுக்கப்பட்ட தாக்குதலாகும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இந்த விஷயத்தில் நீதிபதியின் பெருந்தன்மையான கருத்தை பாராட்டிய சோனியா, நீதிபதிக்கு எதிரான இழிவான செயல் குறித்து தேசம் முழுவதும் சீற்றத்துடனும் ஒற்றுமையுடனும் குரல் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர், சுங்குவார் சத்திரம், உரகடம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கனமழை பெய்தது. சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். கனமழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழைத் தோட்டங்களில் ஆயிரக்கணக்கான மரங்கள் சாய்ந்தன. காத்தான் விடுதி உள்ளிட்ட கிராமங்களில் 20 ஏக்கருக்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாக கூறும் விவசாயிகள் கடும் இழப்பை சந்தித்திருப்பதாக கண்ணீர் வடிக்கின்றனர். சேதங்களை பார்வையிட்டு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரிலிருந்து கள்ளக்குறிச்சி நோக்கி சென்ற தனியார் பேருந்தில் ஓட்டுநர் கவனமின்றி வீடியோ காலில் பேசியபடி பேருந்தை இயக்கினார். இக்காட்சி சமூக வலைதளங்களில் பரவியது. இதுகுறித்து ஆத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். பயணிகளின் பாதுகாப்பை பாதிக்கக்கூடிய வகையில் பொறுப்பற்ற முறையில் செயல்பட்ட ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தங்க விலை ஒவ்வொரு நாளும் உச்சத்தை தொட்டு வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1400 ரூபாய் விலை அதிகரித்துள்ளது. காலையில் சவரனுக்கு 880 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் 520 ரூபாய் அதிகரித்துள்ளது. இன்று மாலை நிலவரப்படி 22 காரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 175 ரூபாய் விலை உயர்ந்து 11,125 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1400 ரூபாய் விலை அதிகரித்து 89,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமிற்கு 2 ரூபாய் விலை உயர்ந்து 167 ரூபாய்க்கும், 1 கிலோ 2000 ரூபாய் ஏற்றம் கொண்டு 1,67,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு தொடங்கி இதுவரை தங்கம் சவரனுக்கு 31,800 ரூபாய் விலை அதிகரித்துள்ளது. தமிழகத்திற்கான மழை எச்சரிக்கை மற்றும் மழை நிலவரம் தொடர்பான செய்திகளை தொடர்ந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி வரை கனமழை பெய்யும் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நீலகிரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னையை பொறுத்தவரை 2 நாட்களுக்கு பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை நீடாமங்கலத்தில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு அரபிக்கடலில் சூறைக்காற்று வீசும் என்பதால் வரும் 10ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் காலை முதல் வெயில் வாட்டி வந்த நிலையில் பலத்த மழை பெய்தது. சோழவரம், தச்சூர், புதுவாயல், கவரப்பேட்டை, ஆரணி உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோல் ராமநாதபுரம் சுற்றுவட்டார பகுதிகளான ராமநாதபுரம் நகர், அரண்மனை, புதிய பேருந்து நிலையம், பாரதி நகர், பேராவூர், மாவட்ட ஆட்சியர் வளாகம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர், சுங்குவார்சத்திரம், ஒரகடம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியது. திருவண்ணாமலை அருகே பெய்த தொடர் கனமழையால் அமர்தி நாகநதி ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கண்ணமங்கலம், வண்ணாங்குளம், அமர்தி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அமர்தி நாகநதி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் நீர்நிலைகளின் நீர்மட்டம் உயர வாய்ப்பிருப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். வீட்டின் மொட்டை மாடியில் செல்போன் பயன்படுத்திக் கொண்டிருந்த கல்லூரி மாணவர் மின்னல் தாக்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை முகப்பேரைச் சேர்ந்த 20 வயதான கல்லூரி மாணவர் முகுந்தன் பிரியாணி பார்சல்கள் வாங்கி வந்து வீட்டின் மாடியில் வைத்து சாப்பிடுவதற்காக தனது நண்பர்களுடன் சென்றுள்ளார். அப்போது மழை பெய்யும் வானிலை உருவான நிலையில் திடீரென இடிமின்னல் தாக்கியுள்ளது. இதில் முகுந்தன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மேலும் அவரது செல்போனும் தீப்பற்றி எரிந்துள்ளது. இதையடுத்து அவரது நண்பர்கள் செல்போனை வீசி எறிந்துவிட்டு முகுந்தனை தூக்கிக் கொண்டு கீழே சென்றுள்ளனர். அங்கு வந்த காவல்துறையினர் முகுந்தனின் உடலை மீட்டு உடற்கூறாய்வு பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் அரசு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து வரும் சூழலில் விரைவில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையொட்டி மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக அரசுத்துறை அதிகாரிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர், வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது மழைக்கு முன்பாக செய்ய வேண்டிய வடிகால் பணிகள், சீரமைப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதேபோன்று மழைக்காலங்களில் எவ்வாறு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பது குறித்து சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர்களுடன் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். அப்போது பருவமழை தொடங்க உள்ள நிலையில் களத்தில் இறங்கி மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என அவர் மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தினார். மேலும் சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் மேற்கொள்ளவிருக்கும் தேர்தல் பரப்புரை தொடர்பாகவும் பழனிசாமி ஆலோசித்தார். உடல்நலக்குறைவால் சென்னை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மூத்த அரசியல் தலைவர்களான வைகோ மற்றும் ராமதாஸை சந்தித்து முதல்வர் ஸ்டாலின், பழனிசாமி உள்ளிட்டோர் நலம் விசாரித்தனர். பாமக நிறுவனர் ராமதாஸ் இருதயம் தொடர்பான சிகிச்சைக்காக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரை முதல்வர் ஸ்டாலின் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். அதே மருத்துவமனையில் காய்ச்சல் காரணமாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மதிமுக பொதுச் செயலர் வைகோவும் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரையும் முதல்வர் ஸ்டாலின் சந்தித்து நலம் விசாரித்தார். இதேபோன்று ராமதாஸ் மற்றும் வைகோவை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்தித்து நலம் விசாரித்தார். அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியும் ராமதாஸை சந்தித்து உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். இதனிடையே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ராமதாஸை அன்புமணி சந்திக்க வருகை புரிந்தார். ராமதாஸ் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதால் மருத்துவர்களை சந்தித்து அன்புமணி விவரங்களை கேட்டறிந்தார்.
இந்நிலையில் ராமதாசுக்கு ஆஞ்சியோகிராம் செய்யப்பட்டதாகவும் அதில் எந்த பாதிப்பும் இல்லை என மருத்துவர்கள் தெரிவித்ததாக ஜி.கே. மணி கூறினார். ஓய்வுக்கு பிறகு ராமதாஸ் வீடு திரும்புவார் என ஜி.கே. மணி தெரிவித்தார். சென்னை கமலாலயத்தில் பாஜக மையக்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அங்கு பாமக நிர்வாகி வருகை தந்தது கவனம் பெற்றுள்ளது. கமலாலயத்தில் பாஜக மையக்குழு கூட்டம் அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது அங்கு பாமக வடக்கு மண்டல இணை பொதுச் செயலாளரும் அன்புமணியின் ஆதரவாளருமான ஏ.கே. மூர்த்தி வருகை தந்தார். பாஜக தலைவர்களை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக வரவில்லை எனவும் மகனின் திருமண அழைப்பிதழை வழங்க வந்ததாகவும் தெரிவித்தார். இருப்பினும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமகவை இணைக்க பாஜக தேசிய தலைமை தீவிரம் காட்டி வருவதால் இந்த சந்திப்பு கவனம் பெற்றுள்ளது. என்னுடைய மகனுடைய திருமணத்துக்கு தலைவருக்கு போன் பண்ணேன். தலைவர் அண்ணன் அங்க இருக்க வந்துடலாமான்னு கேட்டாரு. அவங்க பிஜேபி மாநில தலைவர் முக்கியமான நிர்வாகிகளும் அழைப்பு கொடுத்தார். திருமண அழைப்பு தான் கொடுத்தார். 2025ஆம் ஆண்டின் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு 3 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் மருத்துவம், இயற்பியல், வேதியியல், இலக்கியம், பொருளாதாரம் மற்றும் அமைதி ஆகிய 6 துறைகளில் ஆண்டுதோறும் நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. அதன்படி 2025ஆம் ஆண்டுக்கான நோபல் பரிசு அறிவிப்பு திங்கட்கிழமை தொடங்கியது. முதலாவதாக மருத்துவத்திற்கான நோபல் பரிசு 3 பேருக்கு பகிர்ந்தளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நோய் எதிர்ப்பு, சகிப்புத்தன்மை தொடர்பான கண்டுபிடிப்புகளுக்காக அமெரிக்காவைச் சேர்ந்த மேரி பிரன்கோ, ஃப்ரெட் ராம்ஸ்டெல் மற்றும் ஜப்பானின் ஷிமோன் சகாகுச்சி ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி மீது காலணி வீசி தாக்குதல் நடந்த முயன்ற வழக்கறிஞருக்கு அகில இந்திய பார் கவுன்சில் இடைக்கால தடை விதித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி B.R. கவாய் வழக்குகளின் மீது விசாரணை மேற்கொண்டிருந்தார். அப்போது வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் என்பவர் நீதிபதிகள் அமர்ந்திருந்த மேடை அருகே வந்ததுடன் தலைமை நீதிபதியை நோக்கி தனது காலணியை வீசி தாக்குதல் நடத்த முயற்சித்தார். உடனடியாக சுதாரித்துக் கொண்டு அங்கிருந்த பாதுகாப்பு காவலர்கள் வழக்கறிஞர் ராகேஷை தடுத்து நிறுத்தி சம்பவ இடத்திலிருந்து வெளியேற்றினர். இது தொடர்பாக பேசிய தலைமை நீதிபதி B.R. கவாய், அங்கிருந்த பிற வழக்கறிஞர்களிடம் இவற்றால் திசை திரும்பி விடாதீர்கள், நாங்கள் திசை திரும்பவில்லை, இவையெல்லாம் என்னை பாதிக்காது என்று கூறி வழக்குகளின் விசாரணையை தொடர்ந்தார். இச்சம்பவம் குறித்து உச்சநீதிமன்றத்தின் பாதுகாப்பு குழு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. இச்செயலில் ஈடுபட்ட வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோரின் பயிற்சி உரிமத்திற்கு இடைக்கால தடை விதித்து அகில இந்திய பார் கவுன்சில் நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் அவரிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதனிடையே உச்சநீதிமன்ற வளாகத்தில் தலைமை நீதிபதி மீதான தாக்குதல் முயற்சிக்கு பிரதமர் மோடி, காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா, ராகுல் மற்றும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். புதிய தேசிய கல்விக் கொள்கை ஆசிரியர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருப்பதாக ஆளுநர் R.N. ரவி தெரிவித்துள்ளார். சென்னை ஆளுநர் மாளிகையில் சாஸ்திரா பல்கலைக்கழகம் சார்பில் நடைபெற்ற டிஜிட்டல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு பயிற்சி பட்டறையில் பேசிய அவர், ஆசிரியர்கள் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு மாணவர்களுக்கு பயிற்றுவிப்பதன் மூலம் புதிய சிந்தனையும் கண்டுபிடிப்புகளும் உருவாகும் என கூறினார். 2047ஆம் ஆண்டில் இந்தியா தன்னிறைவு பெற்ற நாடாக மாறுவதற்கு ஆசிரியர்களும் மாணவர்களும் உழைக்க வேண்டும் என ஆளுநர் ரவி வலியுறுத்தினார். விருதுநகர் மாவட்டத்தில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் புதிய குடியிருப்புகளை முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அருப்புக்கோட்டையில் உள்ள குல்லூர் சந்தை இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் 15.86 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 244 புதிய குடியிருப்புகளை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். வருவாய்த்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் பயனாளிகளுக்கு வீடுகளின் சாவியை வழங்கினார்.